ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா? அட இந்த வாரமாச்சும் நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா? இந்த மாதம், அட இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ நீண்டுகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்ல. அதாவது, ஆஹா! என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும், அடடா! அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நாளும் இல்ல. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்திருப்பான். எப்படி தெரியுங்களா? "நீ கஷ்டப்பட்டே சாகு. நீ எப்பவும் பாத்தீனாக்கா, ஒரு எட்டு வச்சுனாக்கா, உன்ன 10 எட்டு நான் கீழ இழுத்து விடுவேன். உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நெனச்சிராத. ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா, 10 வாட்டி உன்ன அழுக விட்டுருவேன்." இப்படிதான் வாழ்க்கைய குடுத்திருப்பாங்க. இல்லையா? ஆனா, இது எல்லாம் நிரந்தரமா அப்டின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க. நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான். ஆனா கடவுள பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, நம்மளுடைய அப்பா, அம்மா கிட்ட நம்ம நெறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். நெறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்ன்னு இருப்போம். அப்பலாம் நம்ம அப்பா, அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டுருப்போம். இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே நம்ம அப்பா, அம்மா ஆகுறப்போ, அப்பா, அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும். அந்த சமயத்துல திரும்பி பார்க்குறப்போ, அப்பாவும், அம்மாவும் வயசாகி நிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்ப சோதனை குடுக்குறாரு அப்டின்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்த இந்த அனுபவத்த வச்சு முன்னேறி போகணும். அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மள நம்ம தற்காத்துக்கணும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம பேலன்ஸ்டா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்கள கடவுள் குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விவரம் தெரிஞ்சதுலருந்து இப்போ வரைக்கும் நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும். அந்த இதெல்லாம் கேட்டோம்னா, மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுரு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு நான் விழுகாத கால் இல்ல, நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம். ஆனா அந்த பிரச்சனைய தாண்டி வெளிய வந்திருப்போம் இல்ல, அந்த ஒரு பாயிண்ட் யாரு குடுத்திருப்பா தெரியுங்களா? கடவுள் தான் குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? நம்மள தண்ணீல அழுத்துறப்போ, அந்த பந்து எப்படி மேல வருதோ, அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிக்கும். நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல, நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கைய கெடுக்கல அப்படின்னாவே, நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த வகையில 12 ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும், சில பேருக்கு பாதகமாவும் இருக்குங்க. அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பா உங்க வாழ்க்கைய மெருகேத்திக்கிறதுக்கும், பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க. அந்த வகையில ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல 7வது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட 12 ராசியில கடைசியா வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே. மீன ராசியோட குணம் என்ன? தான் கஷ்டமோ நஷ்டமோ வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. மத்தவங்களுக்கு பட்டு படான்னு பதில் சொல்லுவீங்க. இதன் காரணமா கெட்டவன்னு பேர் எடுத்திருப்பீங்க. நல்லதோ கெட்டதோ மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நல்லதும் செய்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னாக்க விலகி நிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஒண்ணு சொல்ல போய், நம்ம ஒண்ணு செஞ்சு, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு பயந்து நிப்பீங்க. நெறைய பேர்கிட்ட ஏமாந்தும் இருப்பீங்க. சொல்லப்போனா, மீனம் ராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய பேரு மீன வறுத்தெடுக்கிற மாரி வறுத்தெடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம என்னதான் செய்யறதுன்னு தெரியாமலாம், திக்கு தெரியாமலாம் முழிச்சிருப்பீங்க. இப்போ வரைக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது பெருத்த போராட்டம். மீனுக்கு எப்படி தண்ணீல நிலையில்லாத ஒரு வாழ்க்கையோ, அதே மாரி தான் உங்க வாழ்க்கையும் கடவுள் படைச்சுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பயங்கர கோவத்துல இருக்கீங்க. ஆனாலும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையும் மாறும். பொறந்துட்டோம். இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல முயற்சி பண்ணி முன்னேறி காட்டுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அப்ப உங்களுக்கு தல தூக்கும். இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ விநாயக பெருமானை போற்றி போற்றி. இவர் வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் பிறக்கும். என்ன மேடம் சொல்றீங்க? பெருசா அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் இல்ல. எங்க பார்த்தாலும் தெரு தெருவா உக்காந்துட்டு இருக்காரு. இவர வழிபாடு செஞ்சு என் வாழ்க்கை மாறுமா? ஏங்க கோடான கோடி தேவர்களுக்கும் முதற்கண் கடவுளுங்க இவரு. சரிங்களா? இவர வணங்காம எதுவுமே ஆரம்பம் கிடையாது.
சோ இவரையே உங்களுக்கு நான் வழிபாடு செய்ய சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்க வாழ்க்கையில இத்தன நாட்களா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைஞ்சுட்டு, ஒரு ஆதி அந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு ஆதி தொடக்கமா உங்களுக்கு இருக்கும். இல்லைங்களா? ஆரம்பத்துக்கு ஒரு வழிகாட்டுதலா விநாயகர் பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு தொண வரும். உங்களுக்கு தெரியாதுங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்டின்னாக்க, இவர நீங்க வழிபாடு செஞ்சா போதும். நெனைக்கிறீங்கல்ல, நான் கடுமையா உழைக்கிறேன். பெருசா என் வாழ்க்கையில மாற்றம் இல்ல. அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸ்மார்ட் ஒர்க் இவரு. என்ன? ஞான பழத்துக்காக முருகப்பெருமான் மயிலேறி ஓடி போயிட்டாரு. உலகம் ஃபுல்லா நான் சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டாக்க ஜெயிச்சிடலான்னு முருகப்பெருமான் நெனச்சாரு. ஆனா முந்திக்கிட்டா ஜெயிக்க முடியாது. மூளைய யூஸ் பண்ணா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு செகண்ட் அம்மாவும், அப்பாவும் தான் உலகம்ன்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி வந்து அந்த ஞான பழத்த வித்தின் செகண்ட்ல வாங்கிட்டாரு. சோ அப்படிதான். திக்கு தெரியாம நீங்க கடுமையா உழைச்சும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல அப்படின்னாக்க, இவர வழிபாடு செய்வதன் காரணமா, நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே சாதிக்க முடியும். அதற்கு இவர் உங்களுக்கு உறுதுணையா நிப்பார். விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான். புரியுதுங்களா? கஷ்டங்கள் காணாம போனா கணபதியோட துணை தாங்க உங்களுக்கு எப்பவுமே உண்டு. நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, அனுதினமும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யணும். இது வந்து இந்த ஜூலை மாதத்துக்கு மட்டும் பலனா எடுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கை முழுக்கவே நீங்க விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் காரணமா முடிஞ்சது அப்படின்னாக்கா, உங்களுடைய ஃபோன்ல வால்பேப்பர்ல வந்துட்டு விநாயகர் பெருமானோட படத்தையே அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காலைல தூங்கி எழுந்ததுமே வந்து அவரோட இது பாருங்க. முகத்த பார்த்து கண் விழிங்க. அது போலவே கணபதியோடைய பாடல்கள வந்துட்டு கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். 9 கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். இந்த பாடல கேட்கிறப்போ, உணர்ச்சிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கடவுள் தான் எல்லாமே, கணபதி தான் எல்லாமேங்கிறத உங்களுக்கு அப்படியே தெளிவா காட்டியிருப்பாங்க. அந்த பாடல கேட்டு அத ஒவ்வொரு நாளும் தொடங்குங்க. பாசிட்டிவா அந்த நாள் தொடங்கும். நல்லதாவே நடக்கும். பெருசா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு தெளிந்த நீரோடையில தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, என்ன பொருள் வந்து நம்ம தொலைச்சோமோ அதெல்லாம் அப்படியே மின்னும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தெளிவான, ஒரு அமைதியான மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும்? அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு போக்கு கிடைக்கும். தெளிவான பாதை கிடைக்கும். இத்தனை நாட்களாக அடைபட்டிருந்த உங்களுக்கு பாதை ஒரு புதிய வெளிச்சத்துக்கு வரும். புரியுதுங்களா? நல்ல மாற்றம் கிடைக்கும். விநாயகர் பெருமானுடைய வழிபாட மேற்கொள்ளுங்க. அந்த வகையில இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு எப்படி இருக்கு? முதல்ல அத பத்தி தெரிஞ்சுப்போம். இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த தீன்னு வருது இல்லையா? மீன ராசிக்காரங்களே. இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்தது மீன ராசி. அந்த வகையில உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? ராசியில ராகு பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான், செவ்வாய் பகவானும் கூட்டணியில. தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான், சுகஸ்தானத்துல சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியில. அடுத்த பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவானும், கலத்திரஸ்தானத்துல கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்காங்க. கிரகங்களுடைய மாற்றம் இந்த மாதத்துல எப்படி ஏற்பட்டிருக்கு? 7/7/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்த 11/7/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்ததா 16/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு. சோ இப்படி கிரகங்களுடைய மாற்றமும் கிரகங்களுடைய அமைப்பும் இருக்கு. இதன் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னா, நீங்க புடிச்சதுக்கு 3 கால்ல நிப்பீங்க. மத்தவங்களுக்கு அப்படி தெரியும். ஏன்னா உங்களோட பிடிவாத குணத்த அப்படி சொல்லுவாங்க. ஆனா, நீங்க ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்றீங்க அப்படின்னாக்கா, பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் முடிவே பண்ணியிருப்பீங்க. மத்தவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா தோணும்? என்னடா இவன் கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்காம நெட்டையா நிக்கிறான். எவ்ளோ கஷ்டம் வரட்டுங்க. ஒரு மீன ராசிக்காரங்கள எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுக்கான பாதையில மட்டும் தான் போவாங்க. "ச்சே வேண்டாம் விடு. பிரைவேட் ஜாப் போவோம். ஏதோ ஒண்ணு பண்ணுவோம்." அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய இலக்கு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். எவ்வளவு கடினமான பாதைகள கடந்து வந்தாலும், அத வந்துட்டு அடையறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள பார்க்குறவங்க எல்லாருமே, "இதெல்லாம் உதவுமா? இதெல்லாம் சாத்தியமா?" அப்படின்லாம் வந்துட்டு கேலி, கிண்டல் பேசியிருப்பாங்க. ஒரு நாள் நீங்க மாற்றத்த வந்துட்டு அவங்களுக்கு காட்டும் பொழுது அவங்க வாயடைச்சு நிப்பாங்க. நெறைய பேர் செஞ்சிருப்பீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மாதத்துல முதல் வாரத்துல பிரச்சனைகள் மறைந்து மாத இறுதியில அனுகூலமான பலன்களை பெற போறீங்க. இப்போ ஒரு விதை விதைக்கிறோம். கீரை அறுவடை பண்ணணும். முதல் கொஞ்ச நாள் என்ன செய்வோம்? அத வந்து பராமரிக்க செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஜூலை மாதத்துல முதல் 2 வாரங்கள் கொடுக்கும். மாசத்துடைய இறுதியில நீங்க வந்துட்டு ஜாம்னு இருக்கிறதுக்கான ஒரு அமைப்ப ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜூலை மாதம். எந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டாலும் சரி, தெளிவான திட்டமிட்டு வேலையை செய்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய முயற்சிகள் தடைகளை தாண்டி வெற்றி பெறும்.
இருப்பினும் உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிச்சிடும். குடும்பத்துல சகோதரர்களின் உதவி, ஆதரவு கிடைக்கும். அடுத்த ஜூலை மாதத்துடைய 3வது வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தொடங்கும். பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கான இடமாற்றம், இந்த மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு அமையும். மேலும் குரு பயிற்சியால உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மனசு தளராம உங்களுடைய கடமைகளை மட்டும் நிறைவேற்றுறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் தடைகள் வருதா, கொஞ்சம் தாமதம் ஆகுதா, உடனே முடியாது போலயே அப்படின்ற எண்ணமே மீன ராசிக்கு வரக்கூடாது. முடியும், நடக்கும், நான் பாட்டுக்கு என் வேலையை நான் செய்யறேன். பெரியவங்க சொல்லுவாங்களே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. அந்த மாதிரி உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருங்க. கடவுள் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான பாதையை அமைச்சுக்கிட்டே வர்றாரு. சக்சஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இலக்கா இருக்கணும். உங்களோட புத்தியில உங்க மனசு வந்துட்டு எப்போ அந்த துடிச்சுக்கிட்டே இருக்கணும். காதல்ல ஈடுபட்டக்கூடிய மீன ராசிக்காரங்களே, காதல் கைகூடும். காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புவர்கள் இந்த மாதம் சாதகமா இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க. வெறிய சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில இருக்காரு. ஒரு விதத்துல இருந்து சாதகமாவும் இருக்கும். இருந்தாலும் வியாபாரத்துல நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்கள்ல சிலருக்கு சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தடுக்கணும் அப்படின்னாக்கா சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமானுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு மோதகம் படைத்து அருகம்புல் மாலை இட்டு முடிஞ்சது அப்படின்னாக்கா வெள்ளை எருக்கன் பூவுல வந்து பாத்தீங்கன்னா மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க, நல்லது. நம்மிடம் சனி பகவானோட பாதிப்புல எப்படி நான் விநாயக பெருமான வழிபாடு செய்யினாக்கா அதுக்கு பெரிய இதே இருக்குங்க. நீங்க அவரை வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கே ஒருத்தரை கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து சனி பகவான் பிடிக்காம இருந்ததே இல்லை. ஆனா இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானால விநாயகர் பெருமான் கிட்ட கூட நெருங்க முடியல. அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலி. பெருசா நான் வந்து உழைக்க மாட்டேன், நான் உட்காந்த இடத்துல என்னோட வேலை நடக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? மாடு எவ்வளவுதான் உழைச்சாலும் மாடு வந்து முதலாளி ஆக முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய பெரியவங்களுடைய சொத்து விஷயங்கள்ல தடைகள் ஏற்படலாங்க. குடும்ப உறவுகள்ல குழப்பங்கள் உண்டாகலாம். மாதத்துடைய நடுப்பகுதியில உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை மீது கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். ஒரு சிலருடைய தூண்டுதலால நீங்க உங்களுடைய ஒழுக்க நிலையிலிருந்து தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒழுக்கம்னாக்கா அந்த மாதிரி தவறா நினைக்காதீங்க. உங்களையே வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு திட்டமிடுதல் இருப்பீங்க இல்லையா, உங்களே குழப்பி விட்டுடுவாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. முக்கியமா உறவுகள்ல பேச்சுக்கள்ல ஒரு நிதானம் இருக்கட்டும். அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. ஜூலை மாதம் அப்படிங்கிறது பருவகால மற்றும் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஆனா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களே, வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் மந்தமான காலமாக இருக்கலாம். போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டிகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்குற மாதிரியான வியாபாரத்தை பண்ணுவாங்க. அதை பார்த்து பயப்படாதீங்க. தைரியமா உங்களுடைய பொருள் அப்படிங்கிறது எந்த ஒரு தரம் குறைந்த பொருளும் கிடையாது. வியாபாரத்தையும் உங்களையும் நம்பி தாராளமா செய்யுங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். தொழில் வியாபார ரீதியா ஜூலையோடைய 2வது வாரத்துல நிம்மதியை உணர்வீங்க. வேலையில இருந்து வந்த தடைகள் நீங்கி வேகம் பெறும். உங்களுடைய நெருங்கிய நண்பனுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பாலினத்தவரின் ஒரு ஈர்ப்பு உண்டாகும். தப்பா நினைக்காதீங்க. அவங்களுடைய துணையின் காரணமா ஒரு மகிழ்ச்சி நினைக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைப்பாங்க. அடுத்த சக ஊழியர்களால அவங்களுடைய உதவியால உங்க வேலையில இருந்து வந்த சிரமங்களை சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்துல பெரிய அளவுக்கு இல்ல அப்படின்னாலையும் சரிங்க, மாதத்துடைய இறுதியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். சோ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய மனோதிடத்தை அதிகரிச்சு கொடுக்கும். பயன் தரக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. செல்வம் சேரும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகள் வந்து நீங்கி வியாபார வளர்ச்சி மற்றும் அதை வந்து எப்படி முன்னேற்றலாங்கிற சிந்தனை மேலோங்கும். அரசாங்கத்துல நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் உண்டாகும். வேலை பளு குறையும். திடீர் நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பும் இருக்கு. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதாவது எவன் ஒருவனுக்கு வந்து பொருளாதார ரீதியா முன்னேற்றத்துக்கு போறீங்களோ அவங்களுக்கு சிக்கல்கள் வர்றதுக்கு வந்துட்டு லாஜிக்காவே ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அதை கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். பயனற்ற பயணங்களை இந்த மாதத்துல மேற்கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம போனா அந்த வேலை ஆகுமா ஆகாதாங்கிறத முடிவு பண்ணி பயணத்தை மேற்கொள்ளுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்கள் சந்தோஷம் தரும். அதாவது முற்பாதி வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 வாரங்கள், அடுத்து கடைசியா வரக்கூடிய இந்த 2 வாரங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தோஷமான பலன்களை கொடுக்க போகுது. காரிய வெற்றி உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலம்
உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்றது மட்டும் இல்லாம, உங்களுக்கு விருப்பமான செயல்களிலும் ஈடுபடுவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலன கொடுக்கும். பெண்கள் முக்கியமா மீன ராசி அந்த பெண்களுக்கு மனசுல துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறீங்க அப்படின்னாக்கா, அது தொடர்பான காரியங்கள் சாதகமான முடிவை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் சுமையா வரும். சோ இப்படி இந்த பொறுப்புகள் கூடும்போது பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே நிதானமா இருக்கணும். அரசியல் துறையில இருக்கிறவங்களா, அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நீண்ட தூர தகவல்கள் ரொம்ப நல்லதா சேரும். எந்த ஒரு விஷயத்துல தான் சரிங்க. முக்கியமான விஷயம் ஜூலை மாதத்துல மீன ராசி நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சுன்னா போதும். நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறத அப்படியே பிரிச்சிடலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிப்பதில் கொஞ்சம் வேகம் காட்டுங்க. கல்வியிலையும் வெற்றி உண்டு. இப்போ வரைக்கும் நாம பொது பலன்களை பார்த்தோம். அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கறப்ப உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்கும். புரட்டாதி இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருப்பவர்களின் செய்கையால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அது தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. பிள்ளைகள்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமா பேசி பழகுறது நல்லது. அவங்களுடைய நலன்லயும் அக்கறை காட்டுங்க. அடுத்த உத்திரட்டாதி உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்களும் காரிய தாமதமும் ஏற்படலாங்க. மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆப்போசிட் இனம் இருக்கு இல்லையா? அவங்க கிட்ட பழகும்போதும் ரொம்ப கவனமா இருங்க. அதாவது ஆண்களா இருக்கீங்கன்னா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் ரொம்ப கவனமா பழகுவது நல்லது. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையுங்க. நேரம் தவறி உணவு உண்றது இந்த மாதிரி விஷயத்த தவிர்த்திடுங்க. நினைக்கும் காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நிச்சயமா நடக்கும். அடுத்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. பணவரத்து அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்ப்புகள் நீங்கி எந்த ஒரு விஷயத்தை அதுல உற்சாகம் உண்டாகும். மன மகிழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க. நண்பருடைய சேர்க்கையும் அவருடைய உதவியும் உங்களுக்கு பல விதங்கள்ல சாதகமான அமைப்புல இருக்கும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயகர் பெருமானை தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கும். மன நிம்மதி உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், வியாழன். இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. சந்திராஷ்டமம் பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய 14, 15, 16 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். ஓகேங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க மீனராசி அன்பர்களே. உங்க மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. இது பல பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ நானும் சொல்றேன். கடவுளுடைய அனுகிரகத்துல இருந்து சொல்றேன். உங்களுடைய மனசுக்கு எல்லாமே நல்ல விதத்துல மாறப்போகுது. அடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே மீனராசிக்கு சாதகமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன்.